வணக்கம் மக்களே! தசரா இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்ப சிறப்பா பக்தர்களோட கோஷத்தால வேற லெவல்ல கொண்டாடப்பட போகுது. நேத்தைய தினம் செப்டம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நைட்டு 8 மணிக்கு நான் குலசைக்கு போயிருந்தேன். அப்போ அங்க நடந்த எனக்கு நடந்த ஒரு புல்லரிப்பான விஷயத்த பத்தி தான் நான் இதில சொல்லப் போறேன். ஆக்சுவலா நேத்து நான் குலசைக்கு போன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு ஊருக்குள்ள வழியா நம்ம போம்போது ஒரு பெருமாள் கோயில் ஒண்ணு பார்த்துருப்போம். அந்த பெருமாள் கோயில்ல யாருமே அவ்வளவா பெருசா கண்டுக்கிட மாட்டாங்க. பட் ஆனா அது ஒரு சாலச்சிறந்த எதுக்காண்ட உள்ள கோவில்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகப்பிரவேசம் இந்த ஆஸ்ட்ராலஜி மூலமாக பார்த்தீங்கன்னா, அதாவது கட்டங்கள் மூலமாக, அந்த ஜோசியங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா, சில சனி பயிற்சி அந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு அது ஒரு நல்ல உகந்த கோயில்னே சொல்லலாம். சூப்பரான கோவில். ஸோ நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சிங்கன்னா அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போகலாம். இல்லை முத்தாரம்மன் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு இது போகலாம். இப்போ எப்படி நம்ம கருங்காளியம்மன் கோயில் போகணும்னு நினைக்கிறவங்க, முத்தாரம்மன் கோயிலுக்கு போகணுங்கிறவங்க கிளம்புறவங்க கருங்காளி அம்மனுக்கு வழிபட்டுட்டு முத்தாரம்மன் கோயில் போகிறதோ, முத்தாரம்மனை வழிபட்டு வரவுள்ள கருங்காளி அம்மனை கும்பிட்டுட்டு வீரமனோகரி அம்மனை கும்பிட்டுட்டு வரதோ, இந்த மாதிரி அங்கே இருக்கிற சில கோவில்கள்லாம் நம்ம வரிசையாக வழிபடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நேற்று நான் போனேன். நீங்கள் எந்த முறையில் வழிபடுவீங்க, அதாவது ஃபஸ்ட்டு முத்தாரம்மன் கோவில், கருங்காளி அம்மன் கோவில், வீரமனோகரி அம்மன் கோவில், இல்லை வீரமனோகரி அம்மன் கோவிலா, கருங்காளி அம்மன் கோவிலா, இல்லை முத்தாரம்மன் கோவிலா அப்படின்னு அந்த வரிசையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த முறையில் தரிசனம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நேற்று தினம் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா நடை அடைக்க போகிறாங்க. நான் யதார்த்தமாக தான் கோவிலுக்கு போனேன், நடை திறந்துருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. நம்ம வெளியே இருந்து கும்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வந்தால் போதும், நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி வந்துடும் அப்படின்னு தான் போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சைடில் எப்பவும் போல தான் பைக் பார்க்கிங்கில் போய் பைக் பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்படியே உள்ளே வரேன். 4-5 பேர் மாலை போட்டு என் கண்ணு முன்னாடி வந்தாங்க. என்னடா இது, நம்ம நடை சாத்தியிருப்பாங்கன்னு நினச்சி தானே வந்தோம், எப்படி இவங்கெல்லாம் இந்த டைமில் மாலை போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன். சரி, அப்போ வெளியே இருந்து மாலை போடுறோன்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, பொது லைன் அடைச்சிட்டாங்க, 100 லைனும் அடைச்சிட்டாங்க. 2 லைனுமே பாதை இல்லை உள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி போய் நின்று விழுந்து கும்பலான்னு போகிறேன். சென்ட்ரல் அப்போ அந்த நேரம் பார்த்தா கதவை திறந்து விட்றாங்க, போனால் உள்ளே போங்க அப்படின்றாங்க. விறுவிறுன்னு உள்ளே போயிட்டோம். உள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா, லைனில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா திரை போட்டிருந்தாங்க, கடைசி 8 மணிக்கு ஒரு திரை போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த திரை போட்டிருந்தாங்க. அண்ட் அப்படியே நாங்களும் லைனில் நின்று தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போனோடனே நம்மளை கூப்பிட்டு அந்த அம்மனுக்கு முன்னாடி மத்தி பாதம் இருக்கும் தெரியுமா, அதில் உட்கார வச்சுட்டாங்க. நம்மளை உட்கார வச்சு நம்மளை அப்படியே நான் ஒரு 10 நிமிஷம் நான் எந்திரிச்சிட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தம்பி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நான் உட்காந்துட்டாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உடம்புல ஒரு மாதிரி புல்லரிச்சிட்டு வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டேன்னா, முட்டங்கால் போட்டு நான் அம்மனை தரிசனம் பண்ணிகிட்ருக்கேன். அம்மனுக்குள்ள மந்திரத்தெல்லாம் வாயில் ஜெபிச்சிட்ருக்கேன். அப்படியே ஜெபிச்சிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த அந்த ஐயர் இருப்பாங்க இல்லையா, அந்த பட்டர் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த தேங்காய் பழம் இதெல்லாம் ஒரு அந்த இந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் தெரியுமா, அந்த டப்பாவில் வச்சு கொண்டு அந்த லெமன்லாம் வச்சு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ரோஸ் பூ மாலை இதெல்லாம் வச்சு கையில் கொடுத்துட்டு இன்னொரு மாலை எடுத்து எனக்கு கழுத்தில் போட்டு விட்டாங்க. இது எதுக்கு அவங்க எனக்கு கூப்பிட்டு பண்ணாங்கன்னு தெரியல. நான் யதார்த்தமாக போனது அந்த ஒரு கோவிலுக்கு சரி முத்தாரம்மனை பார்த்துட்டு போவோம், அம்மாவை பார்க்காம போனால் அது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் அந்த கோவிலுக்கு போனேன். ஆனால் நேற்று எனக்கு நடந்த அதிசயம், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு அந்த அம்மன் கோவில்லேருந்து நான் உள்ளே அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சோன்னே அந்த புல்லரிப்பு, இந்த முடி கையில் ஸ்ட்ரைட்டாக நிற்கும் பார்த்தீங்களா, அந்த முடி நான் கோவில் விட்டு வெளியே அந்த ஊர் எல்லையை தாண்டுற வரைக்கும் எனக்கு அப்படியே அந்த புல்லரிப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் எதுவும் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா நான் இன்னும் தசராக்கு இன்னும் மாலை போடலை. நான் மாலை போட்டிருந்து நான் விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு இந்த மாதிரி புல்லரிப்பு நடந்தால் சரி காரணம் இருக்குது, ஏன்னா நம்ம விரதம் இருக்கோம், அம்மன் நம்ம மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதில் சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு 6 வருஷம் அம்மன் வருஷம் கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம்மந்தமே இல்லை, நம்ம சும்மா தான் சாமி கும்பிட போனோம். இது எல்லாமே நடந்துச்சு எனக்கு. நான் அம்மன் முன்னாடி அப்படி உட்காந்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டில் எல்லோரும் பின்னாடி இருக்கவங்களும் முன்னாடி போகிறாங்க. மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா கத்துவாங்க, பக்கத்தில் இருந்து ஏங்க முன்னாடி வாங்கன்னு கத்துவாங்க இல்லையா, அப்படி எதுவுமே நடக்கலை. நம்ம சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் அவங்க காதிலவே சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம தரிசனம் அஃபிஷியல்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம முத்தாரம்மன் கண்டென்ட் ஃபுல்லாக இப்போ போட்டுட்ருக்குறோம் கோவிலை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே அந்த சேனல் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அர்ச்சனைலாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கூஸ்பம்ப்ஸ் எனக்கு லைஃப்பில் வரைக்கும் நடந்ததே கிடையாது. இதை நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டேன், இந்த மண்டப மாலைலாம் போடுறாங்களா, அதுக்குள்ள காரணம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டால், மண்டப மாலைலாம் போடவே கூடாது தம்பி, அந்த மண்டப மாலை எதுக்காண்டி போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சும்மா அந்த ஸ்டைலுக்காண்டி. ஆக்சுவலாக மண்டப மாலைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அம்மன் காளியாக அவதரித்து அந்த அரக்கனை கொல்றதுக்கு போகிற வழியில் இருக்க தடைகளை கொன்று அவங்களோட தலையை மண்டப மாலையை போட்டது தான். அதுவும் ரொம்ப நேரம்
போடலை. சிவன் உடனே வந்து அந்த இடத்துல படுத்துருவாங்க. சிவனோட நெஞ்சு மேலே, அதாவது மார்பு மேலே அம்மன் காளி வந்து காலை வச்சு மிதித்து ஏறுன உடனே அவளுக்கு தெரிஞ்சிடும் தன்னோட உயிர் மேலே நம்ம காலை வச்சுட்ருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு அம்மன் அந்த காளி வந்து அம்மனாகி மறுபடியும் பார்வதி அம்மனாகி அவளோட இப்போ உண்மையான பெண் ரூபத்துக்கு வந்த பிறகு அந்த மாலையெல்லாம் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த அந்த மாலை இன்னொரு தடவை வரும். அது வந்து சிவன் எடுத்து கழுத்தில் போட்டுக்குப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண்டவோட மாலை நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கதை ஒரு இது சொன்னாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் இது வரைக்கும் இது முன்னாடி ஒரு ஃபுட் வ்ளாக் சேனல் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஆரம்பிச்சிருக்கேன். இது எல்லாத்துக்குமே எனக்கு பூஜை பண்ணி முதல்ல எனக்கு ஆரம்ப புள்ளி போட்டு விட்டது ஒரே ஒரு ஐயர் தான். அவங்க தான் இன்றைக்கி கோயிலையும் இருந்தாங்க. ஸோ எனக்கு தரிசனம் வேறு லெவலில் முடிஞ்சுனே சொல்லலாம். முத்தாரம்மன் அருளால் நான் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அண்ட் எல்லாத்துக்காண்டி நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருக்கேன். அந்த முத்தாரம்மா அதை பார்த்து உங்களுக்குள்ள கஷ்டத்தை வந்து தீர்த்து வச்சுருவா அப்படின்னு சொல்லி நான் முழுமையாக நம்புகிறேன். நீங்கள் நம்பி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி புலம்பக்கூடாது. ஓம் காளி ஜெய் காளிங்கிற அந்த கோஷத்தை மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். திரும்ப 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 ஒரு 108 தடவையோ இல்லை ஒரு 10 தடவையோ 18 தடவையோ ஒரு 50 தடவையோ நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறீங்களோ அத்தனை தடவை மனசு வந்து லேஸ் ஆகிரும். உங்களோட கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே தீர்ந்துருன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப கஷ்டம், எனக்கு ஒரு வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னால் வாழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு முத்தாரம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ஏதோ எதர்ச்சியாக நடந்துச்சு நேற்று. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப பாரமாக இறுக்கமாக இருந்துச்சுன்னா இந்த கோஷத்தை மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருங்க. இந்த மந்திரத்தை ஓம் காளி ஜெய் காளி, ஓம் சக்தி பராசக்தி, இதை மட்டும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களோட கஷ்டங்கள் வந்து பஞ்சு பஞ்சாக ஆகி மனசு லேஸ் ஆகிரும். இதில் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை. இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். இல்லை கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் நம்ம கூட வந்து சொல்லலாம். நானும் உங்கள் கூட வந்து சொல்லுவேன். ஸோ இந்த தசரா வந்து வேறு லெவலில் நடக்க போகுது. ஸோ அதுக்குள்ளே வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சாமி வரதுக்குள்ள அறிகுறிகள் என்ன, விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இது பண்ணலாம், போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ நான் இதோட சூப்பராக போகிறேன்.